அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளட்டர் காம்பவுண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோம். கிளட்டர் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சாதாரணமாக ஒரு இடத்துல சேர்கிற பொருள் பைலப் ஆகி அது சேர்ந்து 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 அது ஒரு பெரிய மலை மாதிரி ஆயிடுது. அது ஒரு பெரிய கிளட்டர் ஆயிடுது. அப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை பாருங்களேன். ஏதோ ஒரு பொருள் வைக்கிறது, அப்புறம் ஒரு சார்ஜ் வைக்கிறது, அப்புறம் அதோட ஒவ்வொரு ஐட்டமாக கொண்டு வந்து வச்சு அந்த இடமே கிளட்டர் ஆகிடுது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு முக்கியமான இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எங்கள் வீட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லிவிங் ரூம் ஏரியா. இதில் நம்ம டேபிளில் ஒரு பொருள் வைக்கிறோம், அடுத்து கொண்டு ஒரு பேகை வைக்கிறாங்க, அடுத்து எதையாவது சாப்பிடும்போது அதில் வைப்போம். இது என்ன ஆகும்னா, இட் கிரியேட்ஸ் கிளட்டர். அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே கிளட்டராக ஆரம்பிக்கும். அப்புறம் டேபிளை தாண்டி நம்ம சோஃபாவில் வைப்போம், சோஃபாவை தாண்டி எல்லா இடமும் அப்படியே கிளட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏரியாவே கிளட்டர் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இதை தான் கிளட்டர் காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பிரேக் பண்ணுறது, இதை எப்படி இதை சரி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பயுமே இந்த கிளட்டர்லாம் ஓவர் நைட்டாலாம் க்ரியேட் ஆகிறது இல்லைங்க. அது பல நாளாக நம்ம அதை கவனிக்காமல் விட்டு ஒரு சின்ன ஒரு பேப்பரில் ஆரம்பிக்கும், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஃபோனில் ஆரம்பிக்கும், இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொருளில் தான் ஆரம்பிக்கும். நம்ம அந்த நேரத்தில் அதை சரி பண்ணாமல் விடுறதுனால அந்த இடம் அப்படியே பைலப்பாகி என்ன ஆகும்னா ஒரு பெரிய கிளட்டராக முடியும். அது நாளடைவில் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். அதை பார்த்தாலே நம்ம அதை பயந்து ஓடுற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் என்டையர் ஹவுஸே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய வேர்ஹவுஸ் மாதிரி மாற ஆரம்பிக்கும், ஒரு குடோன் மாதிரி மாறிடும். நம்ம மனுஷங்க வாழ்கிறதுக்கு பதிலாக அதிகமாக அந்த வீட்டில் பொருட்கள் தான் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம வைக்கும்போது ரொம்ப கவனமாக அதை டீல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக எப்பயுமே கிளட்டர் ஃப்ரீ ஹோமாக கண்டிப்பாக உங்களாலையும் மாற்ற முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இந்த கிளட்டர் காம்பவுண்டு என்னென்ன பிரச்சனைகளை நம்ம வீட்டில் கொண்டு வரோம், ஃபேமிலியில் கொண்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். யூஸ்வலாக ஸ்ட்ரெஸ் அண்ட் இரிட்டேட்டடாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வரும்போதே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏதாவது ஒரு பொருளை எப்போ பார்த்தாலும் தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்கே வச்சோன்னு நமக்கே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்கே வச்சோன்ற தெளிவு இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி வாங்க மாட்டோம். இதனால் ஃபினான்ஷியல் லாஸ் ஆகும். எப்போ பார்த்தாலும் வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். நெவர் எண்டிங் டாஸ்க்காக இருக்கும். அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, ஃபினிஷ் த ஸ்மால் டாஸ்க் இமீடியட்லி. சின்ன விஷயங்கள் வீட்டில் இருக்குங்க. அதெல்லாம் உடனே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளட்டர் சேராது. என்ன மாதிரியான சின்ன விஷயங்கள்? ஒரு டவல் இருக்கும், நம்ம குளிச்சிருப்போம், அந்த டவலை உடனே காய போடுறது, இல்லை ஒரு இடத்துல போய் காஃபி குடிச்சிருப்போம், இல்லை சாப்பிட்ருப்போம், உடனே அந்த தட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம சிங்கில் போடுறது, இல்லை ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், உடனே ஒர்க் முடித்த உடனே அதை ப்ராப்பராக அதை எடுத்து கிளியர் பண்ணுறது. இந்த மாதிரி வீட்டில் நிறைய விஷயங்கள், ஸ்மால் ஹேபிட், லெஸ் தென் அ மினிட் ஹேபிட்டுன்னு நிறையா இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உடனுக்குடன் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கிளட்டர் கண்டிப்பாக சேராது. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனப்பட்டு, இல்லை நம்ம தேவையில்லாத டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஃபோன்லேயோ இல்லை வேறு எதுலையாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கிளட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்றைக்கி வைக்கிற ஒரு பேப்பர், இன்றைக்கி வைக்கிற ஒரு டம்ளர், அது நாளாக சேர பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதனால் என்ன பாதிப்புகள்ன்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதை ஒரு ஈஸியாக, இது பார்ட் ஆஃப் த ஜாப்னு நினச்சிக்கணும். இதை நான் நிறைய வீடியோஸ்லேயும் நான் பேசியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமைச்ச உடனே அந்த கிச்சனை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் பார்ட் ஆஃப் குக்கிங் அப்படின்னு நினச்சிக்கணும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணி முடித்த உடனே அந்த பிளேஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது இட்ஸ் பார்ட் ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்னு நினச்சிக்கணும். இந்த மாதிரியான சின்ன ஹேபிட்டுக்கு நமக்கு பழக்கப்பட்டால் தான் நம்ம நாளடைவில் பார்த்திங்கன்னா நம்ம வி வில் ஹேபிச்சுவேட் டு திஸ் பிஹேவியர். அதுக்கப்புறம் அது நமக்கு ஒரு கேரக்டராகவே மாறிடும். அப்போ வீட்டில் இருக்கிற எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா என்ன ஆகும், நம்ம வீட்டில் கிளட்டர் செய்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஹோம் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ் அப்படின்னு நம்ம டீக்ளட்டரிங்கில் ஒரு முக்கியமான கான்செப்ட். எவ்ரி ஐட்டம் இன் யுவர் ஹோம் ஷுட் பி ஹேவிங் எ ஹோம். அப்போ ஹோம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிளட்டரே சேராது. அப்போ ஹோம் இல்லையா, அந்த பொருளை கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டிய கட்டாயம் அப்படின்னு நினச்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்வால்வ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்.
எப்பயுமே எந்த ஒரு கிளட்டரும் ஒரு நபரால் க்ரியேட் பண்ணப்படுறதே கிடையாது. ஒரு வீடு அப்படின்னா வீட்டில் இருக்கிற அனைத்து மெம்பர்ஸுமே அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போது ஒரு இடத்துல வந்து குழந்தைங்கள்லாம் வந்து இப்போ என்னோடய டாட்டர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, படிச்சுட்டு இருந்தாங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ண வேண்டியது அவங்களோட பொறுப்பு. இதை போய் நானே பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு நம்ம ஒரு இடத்துல வச்சுருப்போம், அவங்க வந்து இந்த பொருளை எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. அப்படி தேடும்போது என்ன ஆகும்னா, அந்த டைமில் நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருப்போம். கண்டிப்பாக நமக்கு எல்லாமே மறந்து போயிடும். இன்ஸ்டெட் நம்ம வந்து யார் வந்து ஒரு இடத்துல ஒரு வேலையை பார்க்குறாங்களோ அவங்களே கிளியர் பண்ண சொல்லி வீட்டில் பழக்கப்படுத்துங்க. திஸ் ஷோஸ் தி டீம் ஒர்க் அட் ஹோம். அது ஒரு டீமாக நம்ம வேலை பார்க்கும்போது வீடே ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு கிளட்டரும் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஹோமை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து வீட்டில் படிக்கிறாங்க, இல்லை வீட்டில் வேலை செய்கிறாங்க, ஒரு லாண்ட்ரியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் தான் பண்ணணும்னு இல்லை, அதை எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் இன்வால்வ் பண்ணோன்னா அந்த கிளட்டரை நம்ம கம்மி பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ரீசெட் யுவர் ஹோம் எவ்ரிடே ஃபார் 10 minutes. டெய்லி ஒரு 10 நிமிடமாவது ரீசெட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஏரியாவாக இருந்தாலும், ஒரு கார்டன் ஏரியாவாக இருக்கலாம், ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு பெரிய விஷயமே இல்லை. 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு பெரிய விஷயமா? அது கூட இல்லாமல் நம்மளை வந்து எந்த ஒரு வேலையும் நம்மளை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அன்னெசரியாக நம்ம வந்து ப்ரொடக்டிவாக இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபோனை பார்த்துட்டோ இல்லை ஏதாவது யார்கிட்டயோ பேசிட்டோ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடு வந்து எப்போயுமே ஒரு கிளட்டராக தான் இருக்கும். அப்போது எவ்ரி ஏரியா, இப்போ ஒரு கிச்சன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிச்சனுக்கு வந்து சமைச்சு முடித்தோன்னே யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 10 minutes ஃபார் ரீசெட் த கிச்சன். அப்போ தான் அடுத்த நாள் வரும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து சமைக்கிறதுக்குனே ஒரு ஆர்வம் வரும். அதே மாதிரி தான் நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு லிவிங் ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லிவிங் ரூமில் எல்லோரும் டிவி பார்ப்போம், சம்டைம்ஸ் சாப்பிடுவோம். அதை உடனே ஒருத்தர் வந்து இப்போது கிச்சனில் ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா லிவிங் ரூமில் ஒருத்தவங்க வந்து ரீசெட் பண்ணணும். அதே மாதிரி பெட்ரூம், காலையில் ஏந்திரிச்ச உடனே அப்படி இப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு போகாமல் என்ன பண்ணணும்னா பெட்ரூமையும் நம்ம ரீசெட் பண்ணணும். அப்போ இந்த ரீசெட்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஷுட் நாட் வேஸ்ட் அவர் டைம். சில சமயம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோனில் இருக்கிறோம், இல்லை ஏதாவது நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு அவசரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, யாருமே வந்து வீடு கிளட்டராக இருந்தால் கூட அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. அப்போ எண்ட் ஆஃப் த டே யார் அந்த வேலையை பார்ப்பா? அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள், வீட்டில் இருக்க அம்மாமார்கள், இவங்க தான் வந்து வேறு வழியே இல்லாமல் அதை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, வீட்டில் இருக்கிறவங்க வந்து முடிந்த அளவுக்கு வந்து ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹரியே இல்லாமல், ஒரு அவசரப்படாமல் பொறுமையாக உங்கள் வீட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு டெய்லி ஒரு கார்டன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை அவுட்டோர் ஏரியா, இல்லை உங்களோட எந்த ஒரு போர்ஷனாக இருந்தாலும், ஒரு பாத்ரூமாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் 5 minutes 10 minutes தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேஸ். இப்போ ஒரு அவுட்டோர் ஸ்பேஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 minutes, பாத்ரூம்னா 5 minutes, பெட்ரூம்னா 10 minutes, டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பிளேஸ். வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே அதை வந்து ஒரு 10 minutes ரீசெட் பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் யூ வில் see the difference. அந்த வீடு வந்து எப்போயுமே ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக தாங்க இருக்கும். நீங்கள் வந்து வீட்டுக்கு யார் வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம். இப்போ ஒரு கெஸ்ட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவசரமாக ஓடி போய் எதையுமே நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு ப்ரீமியம் கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீடு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, எப்படி இருக்குன்னு நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் வந்து உங்கள் வீட்டை நிர்ணயிக்கக்கூடியது. அப்போது இது ஒருத்தர் மட்டும் செய்யக்கூடாது, எல்லாருமே இந்த வேலையை வந்து செய்யணும். இந்த வேலையை வந்து இவங்க தான் பார்ப்போம், நம்ம கூட்டுறது என் வேலை கிடையாது, க்ளீன் பண்ணுறது என் வேலை கிடையாது, அரேஞ்ச் பண்ணுறது என் வேலை கிடையாது, இல்லை நான் வந்து படிச்சுட்ருக்கேன் 10th standard 12th standard, இல்லை ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வந்திருக்கேன், அதெல்லாம் ஒரு ரீசனே இல்லைங்க. அதெல்லாம் நம்மளாம் மைண்டில் செட் பண்ணிக்கிறது தான். நான் ஆஃபீஸ் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து உட்காந்தா நான் டயர்டாக இருக்கேங்கிறது இட் இஸ் ஆல் இன் த மைண்டு. அந்த மைண்டில் ஐ எம் ஆல்வேஸ் ஃப்ரெஷ், வெரி ஹாப்பி டு கம் டு மை ஹோம். என் வீட்டுக்கு வரதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்து பாருங்களேன், கண்டிப்பாக அந்த ஒரு டயர்ட்னஸே உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இட் இஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் இன் த மைண்டு. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 10 minutes ரீசெட்டை வந்து எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே இல்லாமல் நீங்கள் டெய்லி பண்ணிங்க அப்படின்னா இந்த கிளட்டர் காம்பவுண்ட் எஃபெக்டை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ பாருங்களேன், எல்லாமே கிளியர் பண்ணோன்னா வீடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போது இந்த நிலமையில் வந்து நாளைக்கு காலையில் வந்து நான் காஃபி குடிக்க வரேன், இல்லை ஒரு கிச்சனை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஐ ஃபீல் வெரி எனர்ஜைஸ்ட் அண்ட் ரெஃப்ரெஷ்ட்.
இது தாங்க கிளட்டர் காம்பவுண்டை பிரேக் பண்ணுற சில ஹேபிட்ஸு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் நீங்கள் இந்த கிளட்டர் காம்பவுண்ட் எஃபெக்டை ஃபாலோ பண்ணுங்கள், வீட்டை டீக்ளட்டர் பண்ணுங்கள். மேக் யுவர் லைஃப் ஸோ ஹாப்பி அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். உங்களுக்கான நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க. கண்டினியூ டு ஃபாலோ திஸ் ப்ராசஸ். நீங்கள் இதை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் வீடும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக அழகாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ ஸோ வெரி மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். ஹாப்பி ஹோம் மேக்கிங், ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. தேங்க்யூ.